அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 40. முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சி இது. ஆர்வமுடையவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க. சாதாரண இறந்த காலம், சேப்படு பொருள் குன்றிய வினை. அந்த சேப்படு பொருள் குன்றிய வினையில் எப்படி நம்ம சொல்கிறோம், அதுக்கு உதாரணம் பாருங்கள். இந்த சாதாரண இறந்த காலத்தின் சேப்படு பொருள் குன்றிய வினை சொல்லானது, அதுக்கப்புறம் தான் கவனிக்கணும், அதன் எழுவாயை சார்ந்தே இருக்கும். அதாவது எழுவாயின் எண் பாலுக்கு ஏற்றவாறே அமையும். சின்ன சின்ன உதாரணமாக பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறது 4. இப்போ நாம் நிறைய போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ராமன் வந்தான், ராம் ஆயா. சொல்லுங்க. லக்ஷ்மண் வந்தான், லக்ஷ்மண் ஆயா. பரதன் வந்தான், பரத் ஆயா. என்ன கவனிக்கணும்? சிங்குலர், மேஸ்குலர் சிங்குலர், எழுவாயை ஒட்டியே ராம் ஆயா. சரிங்களா? இப்போ ப்ளூரலுக்கு வருவோம். ராமனும் குமாரும் வந்தார்கள். ராம் और कुमार आए. ஏன் ப்ளூரல் ஆயே? இன்னும் 2 பேர் வேணால் போட்டுக்குங்க. கிருஷ்ணனும் வெங்கடேஷும் ஆயே. அவ்வளோதான். இங்கே பாருங்கள். சீதா வந்தாள். இது பெண்பால் ஒருமை. சீதா வந்தாள். சீதா ஆயி. மீனா ஆயி. ராதிகா ஆயி. சந்திரா ஆயி. எல்லாம் ஃபெமினைன் ஒருமையில் வருது, பெண்பால் ஒருமை. இது பெண்பால் பன்மையில் பாருங்கள். சீதா மற்றும் ராதா வந்தார்கள். சீதா और ராதா ஆயி. புள்ளியை வச்சுருக்கோம் பாருங்கள், ஆயி. அதே மாதிரி இன்னொன்று போடுங்களேன். சரளா और கோமலா ஆயி. அவ்வளோதான். இதுதான் பேசிக், ஃபண்டமெண்டல். இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தவறுகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்கள், கேளுங்க, அப்படியே மனசில் தங்கிடும். சரிங்களா? நம்ம அடுத்தது 41வது பாடத்தில் சந்திக்கிறோம்.